பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம நேற்று எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்திருந்தோம். இன்னைக்கு முக்கியமாக பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களும் அநேக துன்பங்களும் அநேக சந்தோஷமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில், பெண்களுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நம்ம வாழ முடியும், எப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பெண்கள் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினாலே அதை இடித்து போடுகிறார். முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு வேண்டியது ஒரு புத்தி. ஒரு நல்ல புத்திக்குள்ள நம்ம இருக்கிறோம்னாக்கா அந்த புத்தி நம்மளுக்கு கண்டிப்பா எல்லா இடங்களிலுமே உதவி செய்யும். ஸோ நல்ல புத்தியை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டோடைய கிருபை தேவை. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் பைபிளில் மரியாள் கிட்ட தெய்வ தூதர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, பசு தாவினால நீங்கள் வந்து கர்ப்பவதியாகி குழந்தை பிறக்க போறீங்க சொல்லும்போது எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் என்னன்னாக்கா, லூக்கா 1வது அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்துல தெய்வதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஸோ உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் பெண்களுக்கு முதலாவது ரொம்ப சோர்வடைஞ்சிரும். ஏதாவது காரியம் வரும்போது ஏதாவது நம்மளுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துட்டாலே அப்படியே சோர்வாயிடுவாங்க. என்ன பண்ணுறது, தலையை போட்டு அப்படியே பட்டிப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுனே புரியாது, வயிற்றெல்லாம் கலக்கும், அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. அவங்க குழப்பத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரே ஒரு காரியம், நம்ம ஆண்டவர் கூட நல்ல லிங்க் வச்சுருக்குறோம்னாக்கா, ஆண்டவர் கூட நம்ம பேசுகிறோம்னாக்கா, அந்த அந்த ஒரு சின்ன ஜெபம் நம்ம மேலே உன்னதமானவருடைய நிழலை நம்ம மேலே பட வைக்கும். அந்த உன்னதமானவருடைய பரிசுத்தாவியுடைய நிழல் நம்ம மேலே பட்டாலே நம்ம பலன் அடைவோம். அதுதான் முக்கியமே. ஸோ பெண்கள் வந்து பலவீனமான பாண்டங்கள்னுவாங்க. ஆனால் பெண்களை விட்டால் எல்லா வேலையும் நம்ம செய்வோங்க. எல்லா வேலையும் நம்ம செய்வோம். நம்மளால செய்ய முடியாத காரியமே இல்லை. இன்னைக்கு அதை பெண்கள் நிரூபித்து காட்டிட்டோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லா வேலையும் எங்களால் செய்ய முடியும், எல்லா வேலையும் எங்களால் எடுத்து செய்ய முடியும் என்றதை நம்ம நிரூபித்து காட்டிட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் பெண்கள் செய்யாத வேலை என்ன இருக்குது உலகத்தில்? ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் எல்லா வேலையும் செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம எல்லா காரியத்தை செய்தாலும் நமக்கு வேண்டியது வந்து தேவனுடைய பலன். அந்த தேவனுடைய பலன் தான் நிறைய பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. அந்த தெய்வ பலனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அந்த தெய்வ பலனை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த தெய்வ பலன் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வரோன்றது அவங்களுக்கு அது தெரியல. ஆனால் ஆண்டவரோட கனெக்ஷன் வைக்கும் போது, ஆண்டவரோடு கூட நம்ம பேசும்போது, புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். தன்னுடைய வீட்டை மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையே கட்ட முடியும் புத்தி உள்ள ஸ்திரீக்கு. ஜெபிக்கிற பெண்கள் தோற்றதா சரித்திரமே இல்லை. வேதத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக ஜெபம் பண்ணி தான் அநேக காரியங்களை ஜெயித்தேன். எந்த காரியம் நான் ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து முழங்கால் போட வச்சார், சும்மா கிடையாது. அந்த 16 வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுலேருந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி ஜெபித்த நேரங்கள் நிறைய உண்டு. இன்னைக்கும் அதிகாலையில் எழும்பி ஒரு ஜெபம் ஆண்டவர். அதே மாதிரி எந்த பிரச்சனை வரட்டும் வீட்டுக்குள்ள, எந்த சூழ்நிலைகள் வரட்டும் வீட்டுக்குள்ள, ஆண்டவரே உங்களை தான் நான் பார்ப்பேன். நீங்கள் தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு எந்த டாக்டரும் கிடையாதுங்க. நம்மளுடைய பிரச்சனையை நம்ம வந்து பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் போய் சொல்லணும்னு ஆசைப்படுவோம். இவங்க எனக்கு பர்தாவை பார்க்க மாட்டாங்களா, இவங்க எனக்கு சொல்ல மாட்டாங்களா, அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க என்னை பார்த்துக்க மாட்டாங்க, இப்படிதான் நம்ம அங்கெல்லாம் இப்போமே ஒழிய, நான் சொல்கிறேன், ஒரு ஜெப குறிப்புகளையும் ஆண்டுடைய பாதப்படியில் வைத்தீங்கன்னாக்கா அவர் பார்த்துக்கொள்வார். அவர் எல்லாத்தையும் எடுத்து நான் உன்னை வழி நடத்துறேன்னு சொல்லுவார். எஸ்தரை கைவிட்டாரா, தெபோரால கைவிட்டாரா, மரியால கைவிட்டாரா ஆண்டவர்? யாரையுமே சரித்திரமே கிடையாது. ஆண்டவர் பெண்கள் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. ஸோ அதனால தான் வேதத்தில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு புத்தி உள்ள ஸ்திரீ. இந்த உலகத்தில் உலக பிரகாரமான எல்லா புத்தியும் இருந்துடலாம்.
ஆண்டவருக்குள்ள நம்ம புத்தியா வாழும்போது அந்த புத்தி நம்மள உயர்த்தி காட்டும். அந்த புத்தி நம்மள வாழ வைக்கும். அந்த புத்தி தான் நமக்கு தேவை. ஷார்ப்பா இருக்கணும். பெண் புத்தி பின் புத்தி கிடையாது. ஷார்ப்பா இருக்கும். பின் எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்தி ஆண்டவர் நமக்கு கத்துருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து ஒரு வேளை வாழ்க்கையில வீட்டு வேலையை குறித்து ரொம்ப கஷ்டப்படலாம். வீட்ல என்னடா இவ்ளோ வேலை இருக்குதே, நான் மட்டுமே செய்றேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படலாம். எல்லாத்தையும் ஜெபத்துல வைங்க. எல்லாத்தையுமே ஜெபத்துல வைங்க. சோர்வுகள், வீட்டு பாரங்கள நீங்க எடுத்து நடத்தலாம். நான் தான் நடத்துறேன். எனக்கு புரியலையே. நான் எவ்வளத்த எடுத்து செய்வேன்? நான் எவ்வளோ கஷ்டத்த தாங்குவேன்? என்ன பெண்களுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா பலன குடுத்திருக்கிறாரு. நம்மலாம் சும்மா கிடையாது. நம்மலாம் வெரி ஸ்ட்ராங் பீப்பிள். வெரி ஸ்ட்ராங். நம்மளுக்குள்ள இருக்கிற பலம் பார்த்தீங்கன்னாக்கா, பெருசா பெரிய பெரிய காரியங்கள தூக்கவோ, இறக்கவோ முடியாது. ஆனா எல்லாத்தையும் சுமப்போம். எல்லா வீட்டு பாரங்களை எல்லாத்தையுமே நம்ம சுமக்கக்கூடிய கர்த்தர் அந்த பலத்த குடுத்திருக்கிறாரு. அதனால தான் புத்தி உள்ள ஸ்திரியை ஆண்டவர் வீட்ட கட்டுகிறார் சொல்றாரு. புத்தி உள்ள ஸ்திரியை தான் சொல்றாரு ஆண்டவர். புத்தியுள்ள ஸ்திரீ தன் தன் வீட்டை மட்டுமல்ல வாழ்க்கையும் கட்ட முடியும் என்பதை ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி நீதிமொழிகள் 31 வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னாங்க நம்ம வாழ்க்கையில எங்க வேணா ஜெயிப்போங்க. எங்க வேணா ஜெயிப்போம். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச அது காரியம். உண்மையாக சொல்வேன். எல்லா இடங்களிலுமே நான் அனுபவிச்ச ஒரு காரியம் வந்து கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயத்தை எங்க போனாலும் எந்த சூழ்நிலை போனாலும், ஐயோ நான் ஜெபிக்கலையே, நான் இன்னும் ஜெபம் பண்ணாம இருக்கிறேனே, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணமே, ஐயோ இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணமே, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணமே. நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை தராருங்க. நம்மளை நம்பிதான் ஹஸ்பண்டை தராரு. நம்மளை நம்பிதான் பிள்ளைகளை தராரு. ஸோ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கரையேறுற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கிற வரைக்கும் கரையேறிட்டே நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இயேசுப்பா இதை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை நீங்க பார்த்துக்கங்க ஆண்டவரே, அதை பார்த்துக்கங்க ஆண்டவரே. மேபி நீங்க திருமணம் ஆகாத பெண்கள் சிலர் இருக்கலாம். திருமணத்துக்காக எனக்கு ரைட் பர்சன் கிடைக்கலையே, சரியான ஆள் கிடைக்கலையே என்று நீங்க அங்கலாய்க்கலாம். நீங்க வந்து கவலைப்படலாம். நான் சொல்றேன், அந்த பர்சனுக்காக ஆண்டவரே எந்த நபரை என் வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கீங்க அவங்களை கொண்டு வாங்க. ஆண்டவர் ரைட் பர்சனை கொண்டு வராரு. திருமணத்துக்காகலாம் ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் சொல்லி அங்க போட்டு இங்க போட்டு அதை தேடுறது நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவரே நல்ல ஒரு காரியங்கள் நமக்கு செய்து கொடுப்பார். அதே மாதிரி தனிமையா நீங்க இருக்கிறீங்களா? வீட்டில் உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா? ஒருவேளை வெளிநாட்டுல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? உங்ககிட்ட பேச யாரும் இல்லையா? அந்த நேரத்தெல்லாம் உபயோகப்படுத்திக்கங்க. அந்த நேரத்தெல்லாம் உபயோகப்படுத்திக்கங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுப்பா இந்த தனிமையான வாழ்க்கை எனக்கு பிரயோஜனமா இருக்கட்டும்னு சொல்லுங்க. அந்த நேரத்தை நிறைய யூஸ் பண்ணிக்கங்க. திருப்பி அந்த நேரம் வராது நமக்கு. அந்த நேரத்தை நம்ம ஜெபிக்கும் போது, அந்த நேரத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது அப்பா ஆண்டவர் அந்த ஜெபத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறார். எல்லா ஜெபங்களையும் நமக்காக வைத்து அவர் சேர்த்து வச்சு நமக்கு நல்ல பதிலை தருகிற தேவனா இருக்கிறார். அதனால நான் தனிமையா இருக்கிறேன், நான் வெளிநாட்டுல இருக்கிறேனே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, அங்க கஷ்டப்படுறேனே, என் வேலையில நான் தனிமையா இருக்கிறேனே, என் கூட யாரும் பேச மாட்டாங்களே, என்னை பார்த்து பொறாமப்படுறாங்களே, நான் யார்கிட்டனா ஏதாவது நல்லது செஞ்சாலே என்னை பார்த்து பொறாமப்படுறாங்களே, என்னை பத்தி கூடி கூடி பேசுறாங்க. கவலையே படாதீங்க. அப்படின்னா நீங்க ஏதோ சம்திங் ஸ்பெஷல்ன்றது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுற. யாரும் நம்மளை பத்தி பேசுறாங்களா? யாரும் நம்மளை பத்தி கூடி கூடி பேசுறாங்களா? யாரும் நமக்கு விரோதமா பண்றாங்களா? அப்பனா நம்ம கர்த்தருடைய பார்வையில ஸ்பெஷல் பர்சன். கண்டுக்காதீங்க. யார் உங்களை பத்தி பேசினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். தனிமையை குறித்து என்னைக்குமே கவலைப்படுத்துங்க. உங்க பக்கத்துல கர்த்தர் இருந்துகிட்டே இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. அதாவது உங்க கஷ்டத்தையோ கவலையோ யார்ட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லி கூட நீங்க கஷ்டப்படாதீங்க. ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆண்டவர் இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இருந்துகிட்டே இருக்கிறார். அந்த கவலை, அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, குடும்பங்க நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, பயப்படாதே என்று சொல்றார். ஆண்டவர் பல இடங்களில சொல்லுகிறார், பயப்படாதேன்னு சொல்லி. அதனால்தான் மரியாள் அந்த 1வது அதிகாரத்துல சொல்றாங்க, லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனத்துல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றாங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு நம்மளை அடிமையாக்குவோம். ஆண்டவருக்கு நம்மளை அடிமையாக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். கண்டிப்பா பார்த்துக்கொள்வார். உங்க தனிமையை குறித்தோ, உங்களுடைய தேவைகளை குறித்தோ யாரோ உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, பேச விடுங்க, நல்லா பேச விடுங்க. தப்பா பேசுறாங்களா, பேச விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனா நம்ம முழங்கால் போடும் போது ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தி காட்டுவார். அவங்க கண் முன்னாடி உயர்த்தி காட்டுவாருங்க.
அதனால தான் ஆண்டவர், அதாங்க நம்மளுடைய ஆண்டவர். ஸோ அதை நான் தயவு செய்து சொல்கிறேன், உங்களை தப்பாக பற்றி பேசுகிறவங்களையோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும், கல்யாணமானவர்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, யார் வாலிப பிள்ளைங்க, யாரையும் தயவு செய்து நம்பிக்கிட்டு ஓடிடாதீங்க, நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க தான் எனக்கு துணையா இருங்க ஆண்டவரே. வாலிப வயசுல நிறைய குழப்பங்கள் தோணும். எங்கனாச்சும் போயிடலாமா, நம்ம தனியா போயிடணும், நம்ம தனியா வாழணும், நம்ம தனியா சாதித்து காட்டணும். ஆண்டோடைய சித்தம் இல்லைனாக்கா நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டோடைய சித்தத்துக்கு கொடுங்க. வாலிப பிள்ளைங்களாம் அப்படியே நீங்க ஒருவேளை கண்ணீரோடு உங்க வாழ்க்கையில இருக்கிறீங்க, என்னை யாரும் கண்டுக்கல, நான் என்ன பண்ணுவேன், எங்க போடுவீங்க, என்கிட்ட யாரும் பேசல, அப்படிலாம் வாலிப பிள்ளைங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கனாக்கா, எனக்குள்ள இவ்வளோ தாளந்து இருக்குது ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றது தெரியல, ஆண்டவருக்காக நான் உழைக்கணும்னு பாக்குறேன், ஆனா இதை சாதிக்கணும்னு பாக்குறேன், அதை சாதிக்கணும், எதை சாதிக்கணும்னு இருந்தாலும் ஆண்டோடைய கருத்துல கொடுங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கிஃப்டை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ வல்லமையை கொடுத்துருக்குறீங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. பெண்கள் யாரா இருந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். பெண்கள் யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வாழாதீங்க. ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஐயோ நம்மளை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, ஐயோ இது வேணாம் நம்ம போய் பேச முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம அடிமை இல்லை. கர்த்தருக்கு அடிமையா இருங்க. கர்த்தர் உங்க எல்லாருக்கும் முன்னாடி உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார், கண்டிப்பா உபயோகப்படுத்துவார். கர்த்தர் ஒதுக்கி வைக்கிற ஆளே கிடையாது உங்களை. என்னைக்குமே கர்த்தர் உங்களை, அவர்கிட்ட நம்ம போயிட்டு ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, இவ்வளவு திறமைகள் எனக்கு இருக்குது ஆண்டவரே, நான் நல்லா பேசுவேன் ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிப்பேன் ஆண்டவரே, நான் நல்லா பாடுவேன் ஆண்டவரே, நான் நல்லா வாசிப்பேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். அதான் ஆண்டவர். ஸோ கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, ஒதுங்கி வாழாதீங்க. நான் பெண்ணு, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க சொல்லவே சொல்லாதீங்க. மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மதிக்க வைப்பார், எல்லாத்தையும் செய்வார். அது யாரோ உங்களை தேடிட்டு உங்களை மதிக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, கர்த்தர் அதை செய்வார். நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நம்மளை சௌந்தரியமா படிச்சிருக்கிறார் ஆண்டவர், பியூட்டிஃபுல்லா படிச்சிருக்கிறார் ஆண்டவர். அவருடைய பலத்த கருத்துக்குள் நம்மள இருக்கிறோம். முழுசா ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கும் போது எல்லாத்தையும் ஏற்றுக்காரு. கண்ணுகளை மூடி ஜெபிக்கலாமா, ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் யாரை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பெண்கள் தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு சொல்லுங்க. கர்த்தாவே என் கூட இருங்க, என் கூட இருங்க. நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்ன எடுத்து உபயோகப்படுத்துங்க, எல்லா இடத்துலயும் என்ன எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பேச வைங்க ஆண்டவரே, நான் உமக்காக பேசுவேன் ஆண்டவரே. இப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன பேச வைப்பாரு. கண்களை மூடி நம்ம அனைவரும் ஜெபிக்கலாமா? யாரா இருந்தாலும் என் கூட சேர்ந்துக்கங்க, வாங்க. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் பார்க்கிறார். பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பெண்களாகிய நாங்கள், நீர் எங்களை அழகாக படித்தவர் ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் இயேசு சுவாமி. அந்த புத்தியை எங்களுக்கு கொடுங்க, எப்பொழுதுமே கொடுங்க. அதே மாதிரி யார் யாருடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் தனிமையில கஷ்டப்படுறாங்களோ, யார் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு என்ன பண்றது, எனக்கு யார்கிட்ட போய் சொல்றது, என் கஷ்டத்தை துன்பத்தை யார்கிட்ட சொல்றது, நான் எங்க போய் நிற்பேன் என்று யாரெல்லாம் அங்கலாய்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கூட இருங்கப்பா. ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க இயேசு சுவாமி. இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, பரலோக பிதாவே, முக்கியமாக திருமணமா ஆண்டவரே ஆகாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு பாரமா இருக்குதா ஆண்டவரே, அவங்களுக்கு அதை பூர்த்தி செய்யுங்க இயேசு சுவாமி. முக்கியமாக ஆண்டவரே நல்ல ரைட் பர்சனை அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் அவங்களுக்கு நல்ல ஒரு திருமணத்தை ஆண்டவரே கூட்டி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே மாதிரி ஏசப்பா இந்த இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, குடும்பங்களை நடத்துகிற பெண்களுக்கு நீர் ஞானத்தை கொடுப்பீராக, குடும்பங்களை பிள்ளைகளை நடத்த அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, அவளை வழி நடத்துவீராக. அவங்களுடைய கணவன்மார்கள் அவங்களுக்கு ஆண்டவரே எதிரியா இருக்கிறாங்கனாக்கா, அவங்க கணவன்மார்கள் ஆண்டவரே அவங்களை அடிக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க ஆண்டவரே, கணவனோடு கூட நான் வாழ முடியலன்னு சொல்றாங்கனாக்கா, இயேசுவே புத்தியுள்ள ஸ்திரியாக அவங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிற ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய வியாதிகளை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அவங்களுடைய விக்கனங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்பா அவங்களுடைய தனிமையை நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லோன்லினஸ் ஆண்டவரே, யாரெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்களோ, ஐயோ நான் தனிமையில இருக்கிறேன், என்கிட்ட பேச யாரும் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏசப்பா நீங்க பேசுங்கப்பா, இந்த நேரத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. பைபிள் எடுத்து அவங்க வாசிக்கிட்டு ஆண்டவரே, பயப்படாதேன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, அதே தேவன் ஆண்டவரே நீங்க பேச விடமா ஜெபிக்கிறேன் ஐயா. கூட இருங்க
ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே எஸ்தராக எழும்பட்டும். ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே தெபோராக்கள் எழும்பட்டும். ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே உமக்காக வல்லமையா எழும்பட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக ஆண்டவரே. நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. என்னை பத்திலாம் பேசுறாங்க, கெட்டதா பேசுறாங்க, கவலைப்படுகிற ஒவ்வொரு பெண்கள் கூட ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து புத்தி உள்ள ஸ்திரியாக நடந்து கொண்டு உண்மையே பார்க்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒருவருத்தருக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வித்தியாசமான ஒரு டாபிக்கோடு ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை கலந்து கொள்ள நாங்கள் அழைக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.